கலா, நீ பிஏ முடிச்சிட்டு என்ன செய்ய போற? எம்ஏ பண்ண போற, அப்புறம் எம்ஃபில் பண்ணுவேன், மேல பிஹெச்டி பண்ணுவேன், அதுக்கும் மேல எல்கேஜி யூகேஜின்னு படிக்க ஆரம்பிக்க போறேன். டோக்கன் நம்பர் 46. ஆமா, நீ என்ன செய்யறத உத்தேசம்? நான் ஐஏஎஸ் எழுத போறேன். அடிச்சக்க அம்மாவுக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசையோ? டோக்கன் நம்பர் 46. இது என்னோட ஆசை இல்லடி, எங்க அப்பாவோட ஆசை. எங்க அப்பா தாசில்தாரா இருந்தாரு. என் பொண்ணு கலெக்டர் ஆக போறான்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. மகளை கலெக்டரா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அப்பா நான் காலேஜ்ல படிக்கிறத பார்க்காமலே செத்து போயிட்டாருடி. எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணும்டி. டோக்கன் நம்பர் 46 இல்லையா? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல, நீங்க எப்ப கூப்பிடுங்கன்னு ஏங்கிட்டு இருந்தேன். 7 தடவை கூப்பிட்டேன். எகத்தால என்ன வேண்டி கிடக்கு? செக்குக்கு பணம் கொடுங்க சார். உங்ககிட்ட வெட்டி பேச்சு பேச எனக்கு நேரம் இல்ல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒவ்வொருத்தரும் 7 தடவை கூப்பிட முடியாது. ஏன் சார், காலங்காத்தால பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு வந்தீங்களா? இன்னும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. எவ்வளவு பணம்? 3000. நீங்க படிச்சவங்க தானே? அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, சைபருக்கு என்ன வேல்யூன்னு தெரியுமான்னு கேட்டேன். 300 போட்டு 3000 கேக்குறீங்களே, என்ன நெரிச்சு வாங்க நினைச்சீங்களா? What nonsense you are talking? 3000 தான். Shut up. இப்ப எத்தனை பேர் கிளம்பிக்கீங்க முகமடி போடாம? How dare you say that? நான் மேனேஜர் பாக்குறேன். மேனேஜர் சார். எஸ். உங்க கேஷியருக்கு கொஞ்சம் மேனேஜ் கத்து கொடுங்க சார். என்னம்மா, என்னாச்சு? டோக்கன் வாங்கிட்டு கேஷ் கொடுக்கறதானே அவரோட வேலை. ஆமா. வேண்டாத கேள்வி எல்லாம் கேக்குறாரு. இஸ் இட்? என்னாச்சு கோபி? இது இருக்கு சார் செக் டோக்கனும். இந்த செக்குக்கு 3000 ரூபாய் கேக்குறாங்க. 300 தானே எழுதிருக்கு. நான் 3000 எழுதிருந்தேனே. நீங்களே பாருங்க. இது என்னோட செக் இல்ல சார். இது என்னோட செக் சார். டோக்கன் மாறி இருக்கு. இது எப்படி அவங்க கைக்கு போச்சு? பேச்சு சுவாரஸ்யத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டா. குழப்பத்துக்கு காரணமே இதுதான். போங்க போங்க.